வாழ்க வளமுடன். வளமோடும் நலமோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ்க வாழ்க. ஜோடி பொறுத்த நல்லா இருக்குல்ல? டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷனுக்காக பெங்களூர், சென்னை, ஹைதராபாத்ல இருந்து கலந்துக்க வந்திருக்கீங்க. வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்தோஷமான தருணத்துல உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். வர்ஷா மேடத்துக்கு ஹஸ்பண்டா யாரு வர போறாங்களோ அவரை தான் சூரியகுமார் குரூப்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலோட சிஇஓவா வரணும்னு டாக்டர் சூரியகுமார் சார் ஆசைப்பட்டாரு. அதன் அடிப்படையில் வர்ஷா மேடத்துக்கு இந்த நிச்சயதார்த்த மேடையில வருங்கால கணவரான மிஸ்டர் அருண் சூரியகுமார் குரூப்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலோட சிஇஓவா அறிவிக்கிறேன். கங்க்ராட்ஸ்டா. சந்தோஷமா இருக்கு. விரைவில் பெங்களூர்ல நடக்கிற எங்க கம்பெனியோட போர்டு மீட்டிங்ல மிஸ்டர் அருண் சிஇஓவா பொறுப்பேற்றுக்குவாரு இந்த சமயத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன சிஸ்டர், என்னென்னமோ பிளான் பண்ணீங்க, ஆளை வச்செல்லாம் கடத்துனீங்க, அந்த பொட்டக்காட்டுல இருக்க கோயிலுக்கு கூட்டு போய் தரையிலெல்லாம் உருள விட்டீங்க, வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க. எல்லாத்தையும் உடைச்சு வந்து என் வருஷா கழுத்துல மாலை போட்டனா, இப்போ ஞாபகம் வச்சுக்கோ, 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி என்னை கொண்டு போய் வச்சாலும் சரியான சமயத்துக்கு வந்து என் வருஷா கழுத்துல மாலை போட்டிருப்பேன். அதுதான் அருண். ஹலோ பிரதர், இது நிச்சயதார்த்தம் தான். அதான் போனா போகுதுன்னு நடக்க விட்டேன். இந்த மாதிரி ஒரு பெரிய சபையில என் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி இருக்கிற இடத்துல என் அப்பாவோட கௌரவத்துக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் எதுவும் செய்யாம விட்டேன். சிஸ்டர், இழ விழுந்துட்டு மீசையில மண் ஓட்டலன்னு சொல்லக்கூடாது. தோத்தா தோத்தேன்னு ஒத்துக்கணும். ப்ரோ, தோத்தேன்னு ஒத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு அவமானமும் கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல நான் தோக்கல. வர்ஷாவை கடத்திட்டு போனாங்களே, அந்த சமயத்துல நான் அவளை கண்டுபிடிக்காம விட்டிருந்தாலே இந்த நிச்சயதார்த்தம் நடந்திருக்காது. ஆனா நான் தான் தேடி போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். அதனாலதான் இந்த நிச்சயதார்த்தமே நடந்துச்சு. சோ நீ ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணாத, சரியா? இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன், நிச்சயதார்த்தத்தை நடத்தி காமிச்சிட்டேன். இதே மாதிரி எனக்கும் வருஷாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். அன்னைக்கும் இதே மாதிரி வந்து எடுப்புடி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வருஷாவுக்கு தோழியா இருந்து நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு போ. ஹலோ பிரதர், அவ்வளோலாம் கனவு காணாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தம் மட்டும் தான் நடக்கும். கல்யாணம் நடக்கவே நடக்காது. இந்த ஜென்மத்துல உனக்கும் ரோகிணிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீ சொன்னதான் உனக்கு சொல்றேன். 1500 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கங்கிறது முக்கியம் இல்ல. 3வது ரவுண்ட்ல யாரு முதல்ல வராங்கங்கிறது தான் முக்கியம். சோ கல்யாணத்துல பார்க்கலாம். நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கிறேன்? நானு பார்க்கலாமா? பார்க்கலாம்.